நேரம் மாலை சுமார் 6 மணி. வானத்தில் லேசான மேகங்கள் சூழ்ந்திருந்தன. இடையே குளிர்ந்த காற்றின் அலைகள் பிளாட்பார்ம் முழுவதையும் தொட்டு சென்றன. நகரத்தின் மிக பரபரப்பான அந்த ரயில்வே நிலையம் எப்போதும் போல பயணிகளின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. சிலர் தங்கள் ரயிலை பிடிப்பதற்காக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். சிலர் தங்கள் குடும்பத்தினரை சந்தித்து உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் கனமான சுமைகளை சுமந்து கொண்டு அவசரமாக பிளாட்பார்ம் மாறும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒலிபெருக்கியில் ரயில்களின் வருகை மற்றும் புறப்பாடு பற்றிய அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. டீ மற்றும் சிற்றுண்டி விற்பனையாளர்களின் குரல்கள் நிலையம் முழுவதும் எதிரொலித்தன. இந்த சத்தத்திற்கும் கூட்டத்திற்கும் நடுவே பிளாட்பார்ம் எண் 3 அமைதியான ஒரு மூலையில் சுமார் 23 வயதுடைய ஒரு பெண் அமைதியாக பெஞ்சில் அமர்ந்திருந்தாள். அவளுடைய பெயர் மீனா. அவள் லேசான இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு சாதாரண சுடிதார் அணிந்திருந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதியான அப்பாவித்தனம் இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் அவளுடைய கண்கள் இடைவிடாமல் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. அவள் மீண்டும் மீண்டும் தன் பையின் ஜிப்பை திறந்து உள்ளே எட்டி பார்த்து பிறகு விரக்தியுடன் அதை மூடினாள். அவளுடைய கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை மீனாவின் முகத்தில் நம்பிக்கையின் வெளிச்சம் இருந்தது. அவள் தன் சிறிய நகரத்தில் இருந்து இந்த பெரிய நகரத்திற்கு ஒரு மதிப்புமிக்க நிறுவனத்தின் நேர்காணலுக்காக வந்திருந்தாள். அவளுடைய பெற்றோர் மிகவும் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து அவளுடைய இந்த பயணத்திற்கான செலவை ஏற்றிருந்தார்கள். வீட்டில் இருந்து கிளம்பும்போது அவளது தாய் அவளது நெற்றியில் கை வைத்து, "மகளே, எங்களுக்கு உன்மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. உழைப்பை மட்டும் போடு, பாக்கியெல்லாம் தானாகவே சரியாகிவிடும்" என்று கூறியிருந்தார். மீனாவும் புன்னகையுடன் தன் பெற்றோரின் கனவை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தாள். ஆனால் ரயில் நிலையத்தில் இறங்கியதுமே எல்லாம் மாறிப்போனது. கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு திருடன் அவளுடைய பர்ஸ் மற்றும் மொபைல் இரண்டையும் திருடிவிட்டான். பர்ஸில் பணம், ஏடிஎம் கார்டு, அடையாள அட்டை மற்றும் நேர்காணல் தொடர்பான அனைத்து முக்கிய ஆவணங்களும் இருந்தன. மொபைலில் குடும்பத்தினரின் அனைத்து எண்களும் முக்கிய தகவல்களும் பாதுகாப்பாக இருந்தன. மீனாவுக்கு இந்த திருட்டை பற்றி உணர்ந்தபோது மிகவும் தாமதமாகிவிட்டிருந்தது. அவள் பதற்றமடைந்து சுற்றியிருந்தவர்களிடம் உதவி கேட்டாள். சிலர் ரயில்வே போலீசாரிடம் போ என்றார்கள். சிலர் கேட்காமலேயே கடந்து செல்வது நல்லது என்று நினைத்தார்கள். சிலர் அவளை சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள், ஏதோ அவள் பொய் கதையை கூறுவது போல. சுமார் 2 மணி நேரம் அங்கும் இங்கும் அலைந்த பிறகு மீனா முற்றிலும் உடைந்து போனாள். அவளிடம் சாப்பிட பணமும் இல்லை, தங்குவதற்கு இடமும் இல்லை. மேலும் அவளுடைய நேர்காணலின் நேரம் அடுத்த நாள் காலையிலேயே இருந்தது. களைப்படைந்து அவள் அதே பெஞ்சில் அமர்ந்து தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதாள். அவளுடைய மனதில் மீண்டும் மீண்டும் ஒரே எண்ணம் தான் வந்தது. ஒருவேளை நேர்காணலுக்கு செல்ல முடியாவிட்டால் பெற்றோர் முகத்தில் எப்படி விழிப்பது? எந்த நம்பிக்கையோடு அவர்கள் தன்னை இங்கு அனுப்பி வைத்தார்களோ அந்த அனைத்து நம்பிக்கைகளும் ஒரே நொடியில் சிதைவது போல் தோன்றியது. சரியாக அந்த நேரத்தில் நிலையத்தின் முதன்மை நுழைவாயில் இருந்து சுமார் 27 வயதுடைய ஒரு இளைஞன் உள்ளே வந்தான். அவனுடைய பெயர் கார்த்தி. அவன் பச்சை நிறத்தில் ஒரு சாதாரண ஃபுல் ஸ்லீவ் சட்டையும் கருப்பு நிற சாதாரண பேண்டும் கால்களில் சாதாரண காலணிகளும் அணிந்திருந்தான். அவனுடைய தோளில் ஒரு சிறிய பை தொங்கிக் கொண்டிருந்தது. முதல் பார்வையில் அவன் ஒரு சாதாரண வேலைக்கு செல்லும் இளைஞனை போலவே இருந்தான். கார்த்தி ஏதோ ஒரு வேலை விஷயமாக இந்த நகரத்திற்கு வந்திருந்தான். இப்போது தன் அடுத்த ரயிலுக்காக காத்திருந்தான். அவன் கூட்டத்தின் நடுவே சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று அவனுடைய பார்வை அழுது கொண்டிருந்த மீனாவின் மீது விழுந்தது. அவன் சில நொடிகள் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். சுற்றி 100கணக்கான மக்கள் இருந்தார்கள். ஆனால் யாரும் அந்த தனிமையான பெண்ணை பற்றி கவலைப்படவில்லை. கார்த்தி முதலில் சற்று தூரத்தில் இருந்து அவளுடைய குடும்பத்தினர் யாராவது அருகில் இருக்கிறார்களா என்று பார்த்தான். அந்த பெண் முற்றிலும் தனியாக இருக்கிறாள் என்பது உறுதியானதும் அவன் மெதுவாக அவளை நோக்கி சென்றான். அவன் பெஞ்சில் இருந்து சற்று தள்ளி நின்று மிகவும் பணிவான குரலில், "மன்னியுங்கள், நான் பேசுவது உங்களுக்கு தவறாக தெரியவில்லை என்றால் நான் உங்களுக்கு ஏதேனும் உதவி செய்யலாமா?" என்று கேட்டான். மீனா தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். அழுகையால் அவளது கண்கள் சிவந்திருந்தன. அவள் எதுவும் பேசாமல் மீண்டும் தன் முகத்தை கவிழ்த்து கொண்டாள். கார்த்தி கட்டாயப்படுத்தி மீண்டும் கேட்கவில்லை. அவன் அமைதியாக அருகில் இருந்த கடைக்கு சென்றான். ஒரு தண்ணீர் பாட்டிலை வாங்கி வந்து பெஞ்சில் சற்று இடைவெளி விட்டு வைத்துவிட்டு, "தண்ணீர் இங்கே வைத்திருக்கிறேன்,
விருப்பம் இருக்கும்போது குடியுங்கள். என் உதவி உங்களுக்கு தேவையில்லை என்றால் நான் இங்கிருந்தே போய்விடுகிறேன் என்றான். அவனுடைய வார்த்தைகளில் எந்த போலியும் இல்லை, அவசரமும் இல்லை. இந்த அந்நிய நகரத்தில் சுயநலம் இல்லாமல் தன் பேச்சை கேட்க ஒருவன் இருக்கிறான் என்பதை மீனா முதன்முறையாக உணர்ந்தாள். சில நொடிகள் கழித்து அவள் நடுங்கும் குரலில், என்னுடைய அனைத்தும் திருடப்பட்டு விட்டது. பர்ஸ், மொபைல் மற்றும் என்னுடைய அனைத்து முக்கிய ஆவணங்களும் என்றாள். இவ்வளவு சொன்னதுமே அவளது குரல் தழுதழுத்தது. அவள் மீண்டும் அழத் தொடங்கினாள். கார்த்தி அமைதியான பாவத்துடன் அவளது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் இடையில் ஒரு தேவையில்லாத கேள்வியை கூட கேட்கவில்லை. அவனுடைய முகத்தில் கவலை இருந்தது, ஆனால் பதற்றம் சிறிதும் இல்லை. அவன் மெதுவாக, பயப்படாதீர்கள், முதலில் உங்களை சமாளித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முயற்சிப்போம் என்றான். மீனா முதன்முறையாக முன்பின் தெரியாத ஒரு மனிதனின் பேச்சை கேட்டு தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். எதிரில் இருக்கும் இந்த சாதாரண இளைஞன் வரவிருக்கும் சில நாட்களில் தன் முழு வாழ்க்கையின் திசையையே மாற்றப் போகிறான் என்பது அவளுக்கு தெரியாது. மீனாவின் கண்களில் இருந்து கண்ணீர் இன்னும் இடைவிடாமல் வழிந்து கொண்டிருந்தது. சில மணி நேரங்களில் தன் முழு உலகமும் இப்படி தலைகீழாக மாறும் என்று அவளால் இன்னும் நம்ப முடியவில்லை. காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது அவளது பெற்றோரின் கண்களில் நம்பிக்கை இருந்தது. இப்போது அதே நம்பிக்கையின் பாரம் அவளது இதயத்தில் ஒரு மலையைப் போல உடைந்து விழுந்து கொண்டிருந்தது. கார்த்தி சில நொடிகள் அமைதியாக நின்றிருந்தான். இந்த நேரத்தில் மீனாவுக்கு அறிவுரை தேவையில்லை, மாறாக பொறுமைதான் தேவை என்பதை அவன் உணர்ந்தான். அவன் மெல்லிய குரலில், முதலில் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுங்கள். மனிதன் பதற்றமடையும் போது சிறிது பிரச்சனையும் மிக பெரியதாக தோன்றும். இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் இருவரும் இணைந்து செய்வோம் என்றான். மீனா கண்ணீரை துடைத்து கொண்டு மெல்லிய குரலில், என் பெயர் மீனா. நான் திருச்செந்தூர் என்னும் சிறிய நகரத்தில் இருந்து வந்திருக்கிறேன். அப்பா ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார். அம்மா தையல் வேலை செய்து குடும்பத்தை நடத்த அவருக்கு உதவியாக இருக்கிறார். அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து என்னை இங்கு அனுப்பி வைத்தார்கள். நாளை காலை எனக்கு நேர்காணல் இருக்கிறது. நான் அங்கு செல்லாவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்று கூறினாள். இதை சொல்லும் போதே அவளது குரல் மீண்டும் தழுதழுத்து கண்கள் கலங்கின. கார்த்தி அவளது முழு பேச்சையும் கவனமாக கேட்டான். அவன் இடையில் ஒரு முறை கூட குறுக்கிடவில்லை. பிறகு மெதுவாக, நீங்கள் நேர்காணலுக்கு வந்திருக்கும் நிறுவனத்தின் பெயர் நினைவிருக்கிறதா என்று கேட்டான். மீனா தலையசைத்து, ஆம், உதய் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் என்றாள். கார்த்திக்கின் முகத்தில் லேசான நிம்மதி வந்தது. அவன், மிகவும் நல்லது, இதன் பொருள் இன்னும் நம்பிக்கை பாக்கியிருக்கிறது என்றான். மீனா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, ஆனால் என்னுடைய அனைத்து சான்றிதழ்களும் திருடப்பட்டு விட்டனவே என்றாள். கார்த்தி புன்னகையுடன், சான்றிதழ்களை மீண்டும் உருவாக்க முடியும், ஆனால் நீங்கள் மனம் தளர்ந்து விட்டால் அதற்கு வேறு வழியே இல்லை என்றான். மீனா முதன்முறையாக மிகவும் லேசாக புன்னகைத்தாள். கார்த்தி எழுந்து நின்று, வாருங்கள், முதலில் ரயில்வே போலீசாரிடம் சென்று திருட்டு குறித்து புகார் அளிப்போம் என்றான். இருவரும் மெதுவாக நடந்து ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலகத்தை அடைந்தனர். அங்கு பணியில் இருந்த அதிகாரி அனைத்து விஷயங்களையும் கவனமாக கேட்டு புகாரை பதிவு செய்தார். அவர் மீனாவிடம் திருடப்பட்ட பொருட்களின் முழு விவரங்களையும் கேட்டு வாங்கி, பொருட்கள் ஏதேனும் கிடைத்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்படும் என்று உறுதியளித்தார். இருப்பினும் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் திருடப்பட்ட பொருட்கள் அவ்வளவு சீக்கிரம் கிடைப்பது எளிதல்ல என்பதையும் அதிகாரி தெளிவாக கூறிவிட்டார். இதை கேட்ட மீனாவின் முகம் மீண்டும் வாடி போனது. அலுவலகத்தில் இருந்து வெளியேறும்போது கார்த்தி, குறைந்தது இப்போது புகார் பதிவாகிவிட்டது, இதுவும் மிகவும் முக்கியமானது தான் என்றான். இதன் பிறகு இருவரும் ஸ்டேஷன் மாஸ்டர் அலுவலகத்தை நோக்கி நடந்தனர். ஸ்டேஷன் மாஸ்டர் அனுபவமிக்க, அமைதியான குணமுடைய ஒரு மனிதராக இருந்தார். அவர் அனைத்து விஷயங்களையும் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். மீனாவிடம் மொபைல் இல்லை, பணமும் இல்லை, குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள எந்த வழியும் இல்லை என்பதை அறிந்ததும் அவர் தன் அலுவலக ஃபோனை அவளை நோக்கி நீட்டி, மகளே, உனக்கு யாராவது ஒருவரின் நம்பர் நினைவிருந்தால் ஃபோன் செய் என்றார். மீனா தலையை குனிந்து கொண்டு மெல்லிய குரலில், எனக்கு யாருடைய நம்பரும் நினைவில்லை, அனைத்து நம்பரும் மொபைலில் தான் சேமிக்கப்பட்டிருந்தன என்றாள். அறையில் சில நொடிகள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. ஸ்டேஷன் மாஸ்டர் அனுதாபம் நிறைந்த குரலில், பயப்படாதே, இரவில் இந்த ரயில் நிலைய வளாகத்திலேயே பாதுகாப்பாக இரு, காலைக்குள் ஏதேனும் ஒரு வழி நிச்சயம் கிடைக்கும் என்றார். வெளியே வந்ததும் மீனா மெல்லிய குரலில், எனக்காக ஏன் இதையெல்லாம் செய்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன யாரென்றே தெரியாதே என்று கேட்டாள். கார்த்தி லேசாக புன்னகைத்து,
எல்லா உறவுகளும் இரத்த உறவுகள் அல்ல, சில உறவுகளை மனிதநேயமும் உருவாக்குகிறது என்றான். இதை கேட்ட மீனாவின் கண்கள் மீண்டும் குளமாயின. முன்பின் தெரியாத இந்த இளைஞனின் பேச்சில் ஒரு விசித்திரமான சொந்த பந்தம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். அது உடைந்த எந்த ஒரு மனிதனுக்கும் மீண்டும் நிமிர்ந்து நிற்கும் தைரியத்தை கொடுக்கும். அவள் அமைதியாக அவனுடன் நடந்து சென்று கொண்டே இவன் யார் என்று மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்தாள். மாலை இப்போது மெல்ல மெல்ல இரவாக மாறியது. பிளாட்ஃபார்ம் விளக்குகள் எரிய தொடங்கின. பயணிகளின் கூட்டம் முன்பை விட கொஞ்சம் குறைய தொடங்கியது. மீனா காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை என்பதை கார்த்தி கவனித்தான். அவன் எதுவும் கூறாமல் நிலையத்தின் உணவகத்திற்கு சென்று 2 பிளேட் சாதாரண உணவு, தண்ணீர் பாட்டில் மற்றும் டீ எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தான். மீனா உடனடியாக மறுத்து, இல்லை, உங்கள் பணத்தை நான் இப்படி செலவழிக்க விட மாட்டேன் என்றாள். கார்த்தி புன்னகைத்து, இதை உபகாரமாக கருதாதீர்கள். என் தங்கை உங்களிடத்தில் இருந்தால் நான் அவளை பட்டினியாக இருக்க விடுவேனா என்றான். இதை கேட்ட மீனாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் அமைதியாக உணவை ஏற்றுக்கொண்டாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவளது முகத்தில் சற்று நிம்மதி தெரிந்தது. சாப்பிட்டு முடித்ததும் கார்த்தி யோசித்து கொண்டே, உங்கள் நேர்காணலின் இமெயில் அல்லது ஏதேனும் முக்கிய தகவல்கள் வேறு எங்காவது சேமிக்கப்பட்டுள்ளதா என்று கேட்டான். மீனா, ஆம், என் இமெயிலில் எல்லாம் இருக்கிறது. ஆனால் மொபைல் தான் திருடப்பட்டு விட்டதே என்றாள். கார்த்தி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தன் மொபைலை அவளிடம் நீட்டி, இதில் உங்கள் இமெயிலை திறந்து பார்க்கலாம் என்றான். மீனா நடுங்கும் கரங்களால் இமெயிலில் லாக்இன் செய்தாள். நல்வாய்ப்பாக நேர்காணல் கடிதம், நிறுவனத்தின் முகவரி மற்றும் முக்கிய ஆவணங்களின் ஃபைல் நகல்கள் அனைத்தும் இமெயிலில் பாதுகாப்பாக இருந்தன. அவற்றை பார்த்ததும் பல மணி நேரத்திற்கு பிறகு அவளது முகத்தில் நம்பிக்கையின் ஒரு லேசான கீற்று தெரிந்தது. அவள் உணர்ச்சி வசப்பட்டு, நீங்கள் மட்டும் கிடைக்காமல் போயிருந்தால் நான் இன்று முற்றிலும் உடைந்திருப்பேன் என்றாள். கார்த்தி அமைதியான குரலில், இப்போது நன்றி சொல்லாதீர்கள். உண்மையான போரே நாளை தான் இருக்கிறது. உங்களின் நேர்காணல் வெற்றி பெறுவதுதான் மிக முக்கியம் என்றான். இரவு இப்போது இரவோடு இரவாக அடர்ந்தது. நிலையத்தின் கூட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருந்தது. தொலைவில் எங்கோ ரயிலின் கூச்சல் சத்தம் கேட்டது. சாதாரண தோற்றமளிக்கும் இந்த இளைஞன் யார் என்பதை பற்றி மீனாவுக்கு சிறிதும் யோசனை இல்லை. ஆனால் அவனது நடையில் அத்தகைய எளிமை, அத்தகைய தன்னம்பிக்கை மற்றும் அத்தகைய சொந்த பந்தம் இருந்தது. அது முன்பின் தெரியாத ஒரு மனிதனை கூட எளிதில் நம்ப வைத்து விட்டது. மீனா ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்தாள். கார்த்தி சற்று தள்ளி மற்றொரு பெஞ்சில் அமர்ந்தான். அவள் முற்றிலும் பாதுகாப்பாக உணர்வதற்கும் சங்கடப்படாமல் இருப்பதற்கும். இரவு ஏதோ ஒருவாறு நகரத் தொடங்கியது. பிளாட்பார்மில் ஆட்களின் நடமாட்டம் இப்போது மிகவும் குறைந்து விட்டிருந்தது. தொலைதூரம் வரை ரயில்களின் கூச்சல் சத்தமும் தண்டவாளத்தில் ஓடும் சக்கரங்களின் சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. மீனாவால் இரவு முழுவதும் சரியாக தூங்க முடியவில்லை. காலைக்குள் ஏதேனும் வழி கிடைக்கவில்லை என்றால் தன் பெற்றோரின் கனவு அரைகுறையாகி விடுமோ என்ற கேள்வி அவளது மனதில் மீண்டும் மீண்டும் எழுந்தது. மறுபுறம் கார்த்தியும் இரவு முழுவதும் நிலையத்திலேயே தங்கியிருந்தான். அவன் மீனாவை ஒரு நொடி கூட தனிமையாக உணரவிடவில்லை. ஏதேனும் சந்தேகத்துக்குரிய நபர் அவர்களை நோக்கி வரும்போது கார்த்தி அமைதியான பாவத்துடன் அவனை பார்ப்பான். அந்த நபரும் எதுவும் பேசாமல் கடந்து சென்று விடுவான். நள்ளிரவில் மீனா தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நீங்கள் இவ்வளவு இரவு வரை எனக்காக இங்கே தங்கியிருக்கிறீர்கள். உங்களுடைய சொந்த ரயிலின் நிலை என்ன என்று கேட்டாள். கார்த்தி லேசான புன்னகையுடன், ரயில்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருக்கும். ஆனால் யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் கண்களை மூடிக்கொண்டு கடந்து சென்றால் நாம் மனிதனாக இருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்றான். கார்த்தியின் இந்த வார்த்தையை கேட்ட மீனா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். தன்னுடைய சிறிய வாழ்க்கையில் எந்த சுயநலமும் இல்லாமல் மற்றவர்களுக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கும் மனிதர்களை அவள் மிகவும் அரிதாகவே பார்த்திருந்தாள். அந்த நொடியில் அவளது மனதில் கார்த்தி மீது ஒரு ஆழமான மரியாதை ஏற்பட்டது. மெல்ல மெல்ல இரவின் மிகவும் கடினமான நேரமும் கடந்துவிட்டது. காலை சுமார் 5 மணி இருக்கும். சூரியனின் முதல் கதிர்கள் பிளாட்பார்மில் பரவத் தொடங்கின. டீ விற்பனையாளர்களின் குரல்கள் மீண்டும் எதிரொலிக்க தொடங்கின. கார்த்தி 2 டீ கப் மற்றும் சில பிஸ்கட்டுகளும் எடுத்துக்கொண்டு வந்து புன்னகையுடன், காலை வணக்கம், இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது, தைரியமாக இருங்கள் என்றான். மீனா டீ கப்பை பெற்றுக்கொண்டு மெல்லிய குரலில், எனக்காக நீங்கள் செய்வதை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்றாள். கார்த்தி புன்னகைத்து, நீங்கள் உங்கள் காலில் நின்று உங்கள் பெற்றோரின் கனவை நிறைவேற்றிவிட்டால்
அதுவே எனக்கு மிகப்பெரிய நன்றியாக இருக்கும். டீ அருந்திய பிறகு கார்த்தி தன் மொபைலில் இருந்து நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை திறந்து மீனாவின் நேர்காணல் கடிதத்தை மீண்டும் பதிவிறக்கம் செய்தான். பிறகு இருவரும் அருகில் ஒரு சைபர் கேஃபே திறப்பதற்காக காத்திருந்தனர். கடை திறந்தவுடனேயே அவர்கள் அங்கு சென்று இமெயிலில் இருந்த அனைத்து ஆவணங்களின் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்தனர். காகிதங்கள் கையில் கிடைத்ததும் மீனாவின் கண்களில் மீண்டும் நம்பிக்கை திரும்பி வந்தது. அவள் ஆவலுடன், இப்போது நான் நேர்காணலில் பங்கேற்கலாம் அல்லவா என்றாள். கார்த்தி நம்பிக்கை அளிக்கும் வகையில், நிச்சயமாக, உழைப்பு உங்களுடையது, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் என்றான். அப்போது திடீரென்று மீனாவுக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது. அவள் அவசரமாக தன் பையின் உட்புற பையை தடவி பார்த்தாள். அதில் அவளது தந்தை சில முக்கியமான தொலைபேசி எண்களை எழுதி வைத்திருந்த ஒரு சிறிய டைரி கிடைத்தது. இரவு முழுவதும் நிலவிய பதற்றத்தில் அவள் பையை சரியாக பார்க்கவே இல்லை. அவள் மகிழ்ச்சியில் கிட்டத்தட்ட கத்தினாள். கார்த்தி, நம்பர் கிடைத்து விட்டது. இருவரும் உடனடியாக ஸ்டேஷன் மாஸ்டர் அலுவலகத்தை நோக்கி ஓடினர். அங்கிருந்து மீனா தன் தந்தைக்கு ஃபோன் செய்தாள். ஃபோனை எடுத்த உடனேயே மறுமுனையில் இருந்து பதற்றமான குரல் வந்தது. மீனாம்மா, நீ நன்றாக இருக்கிறாயா? நாங்கள் இரவு முழுவதும் கவலையோடு இருந்தோம். தன் தந்தையின் குரலை கேட்டதும் மீனா அழத் தொடங்கினாள். அவளது குரல் அடைக்க நடந்த அனைத்து சம்பவங்களையும் கூறினாள். மேலும் முன்பின் தெரியாத ஒரு இளைஞன் ஒவ்வொரு அடியிலும் தனக்கு எவ்வாறு உதவினான் என்பதையும் தெரிவித்தாள். தந்தை நிம்மதி பெருமூச்சு விட்டு, அம்மா, நீ அங்கேயே இரு, நாங்கள் முதல் ரயிலிலேயே புறப்படுகிறோம், மதியத்திற்குள் நிச்சயம் வந்துவிடுவோம் என்றார். ஃபோனை வைத்த பிறகு மீனாவின் கண்களில் இந்த முறை மகிழ்ச்சி கண்ணீர் இருந்தது. கார்த்தி புன்னகைத்து, பார்த்தீர்களா, காலம் சிறிது தாமதம் செய்யும், ஆனால் வழியை நிச்சயம் காட்டும். இப்போது காலை சுமார் 9 மணி ஆகிவிட்டது என்றான். கார்த்தி, இனி தாமதிக்க வேண்டாம், நேர்காணல் நேரம் ஆகிறது என்றான். இருவரும் ஒன்றாக நிறுவனத்தின் முதன்மை அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டனர். வழிநெடுகிலும் மீனாவின் மனதில் பதற்றமும் உற்சாகமும் ஒன்றாக பயணித்தன. அவர்கள் நிறுவனத்தின் நுழைவாயிலை அடைந்தபோது எதிரே கண்ணாடியால் ஆன ஒரு பிரம்மாண்டமான பல அடுக்கு கட்டிடம் வெயிலில் மின்னிக் கொண்டிருந்தது. மீனா சில நொடிகள் அப்படியே திகைத்து நின்று அதை பார்த்து கொண்டிருந்தாள். கார்த்தி மெதுவாக, உள்ளே செல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்ததை பேசுங்கள், யாரையும் கவர முயற்சி செய்யாதீர்கள், உண்மையை மட்டும் பேசுங்கள், அதுவே உங்களின் மிகப்பெரிய பலம் என்றான். மீனா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். தன் ஆவணங்களை சரி செய்து பாதுகாப்பு ஊழியரிடம் காட்டிவிட்டு உள்ளே சென்றாள். கார்த்தி வெளியே வரவேற்பறையில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து அமைதியாக அவளுக்காக காத்திருக்க தொடங்கினான். உள்ளே செல்லும் போதே மீனா ஒரு முறை திரும்பி கடந்த இரவு முழுவதும் ஒரு அந்நியனாக இருந்தும் தன்னை விட்டு விலகாமல் துணையாக இருந்த அந்த இளைஞனை பார்த்தாள். அவளது மனதில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை விழித்து கொண்டது. இனி எது நடந்தாலும் தான் தனியாக இல்லை என்பது போல இருந்தது. ஆனால் வெளியே விட்டு வந்த அந்த சாதாரண இளைஞனின் உண்மையான அடையாளம் தெரிந்தால் வரவிருக்கும் நாட்களில் தான் மட்டுமல்ல, முழு நிறுவனமே ஆச்சரியப்பட போகிறது என்பது அவளுக்கு சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. மீனா பெரிய கண்ணாடி கதவை தள்ளி உள்ளே அடியெடுத்து வைத்தாள். உள்ளே இருந்த சூழல் வெளியே இருந்ததை விட முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. குளிர்ந்த காற்று, மின்னும் தரை, சுவர்களில் தொங்கிய பெரிய புகைப்படங்கள் ஆகியவை அந்த பிரம்மாண்டமான நிறுவனத்தின் பெருமையை பறைசாற்றின. வரவேற்பறையில் அமர்ந்திருந்த ஒரு பெண் ஊழியர் புன்னகையுடன் அவளை வரவேற்று, வாருங்கள், நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். மீனா சற்று பதற்றத்துடன் தன் ஆவணங்களை நீட்டி, எனக்கு இன்று நேர்காணல் உள்ளது, உதய் இன்ஃபோடெக் நிறுவனத்தில் என்றாள். அந்த பெண் காகிதங்களை பார்த்தார். கம்ப்யூட்டரில் சிறிது நேரம் சரிபார்த்துவிட்டு, ஆம், உங்கள் பெயர் பட்டியலில் உள்ளது, தயவுசெய்து 2வது தளத்தில் உள்ள நேர்காணல் அறைக்கு செல்லுங்கள் என்றார். மீனா லிஃப்டை நோக்கி நடந்தாள். அவளது இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்புதான் அவள் ரயில் நிலைய பெஞ்சில் அமர்ந்து உடைந்து போயிருந்தாள். இப்போது அவள் தன் பெற்றோர் வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் செலவழித்து நிறைவேற்ற துடித்த அந்த பெருங்கனவுக்கு மிகவும் அருகில் நின்று கொண்டிருந்தாள். லிஃப்ட் மேலே சென்று கொண்டிருந்தது. மீனாவின் மனதில் கார்த்திக்கின் கடைசி வார்த்தைகள் எதிரொலித்தன. உண்மையை மட்டும் பேசுங்கள், அதுவே உங்களின் மிகப்பெரிய பலம். இந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு விசித்திரமான தைரியத்தை நிரப்பியிருந்தன. 2வது தளத்தை அடைந்த மீனா அங்கு ஏற்கனவே பல விண்ணப்பதாரர்கள் அமர்ந்திருப்பதை கண்டாள். அனைவரின் முகத்திலும் பதற்றம் தெளிவாக தெரிந்தது.
சிலர் தன் காகிதங்களை திருப்பிக் கொண்டிருந்தனர். சிலர் மனதிற்குள் பதில்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தனர். சிலர் அமைதியாக தன் முறைக்காக காத்திருந்தனர். மீனா ஒரு மூலையில் காலியாக இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். அப்போது ஒரு ஊழியர் வந்து, மீனா மேடம், உங்கள் முறை வந்துவிட்டது, உள்ளே வாருங்கள் என்று அழைத்தார். மீனா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். நடுங்கும் தன் கரங்களை கட்டுப்படுத்தி கொண்டு உள்ளே சென்றாள். நேர்காணல் அறை மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு நீண்ட மேஜையின் மறுபக்கத்தில் 3 அனுபவமிக்க அதிகாரிகள் அமர்ந்திருந்தனர். அவர்களின் முகங்களில் தீவிரத்தன்மை இருந்தது. மீனா உள்ளே சென்று பணிவாக வணக்கம் கூறினாள். அனுமதி கிடைத்ததும் நாற்காலியில் அமர்ந்தாள். நடுவில் அமர்ந்திருந்த அதிகாரி அவளது ஆவணங்களை பார்த்தபடி, மீனா, உங்களை பற்றி சில வார்த்தைகள் கூறுங்கள் என்றார். மீனா ஒரு நொடி தன் கண்களை மூடினாள். கார்த்தியின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தாள். பிறகு எந்தவித போலித்தனமும் இன்றி மிகவும் உண்மையான மனதுடன் தன்னை பற்றி கூறத் தொடங்கினாள். சார், நான் திருச்செந்தூர் எனும் ஒரு சிறிய நகரத்திலிருந்து வருகிறேன். என் அப்பா ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார். அம்மா வீட்டில் தையல் வேலை செய்கிறார். எங்களிடம் அதிக வசதிகள் இல்லை. ஆனால் என் பெற்றோர் என்னை படிப்பில் ஒருபோதும் பின்வாங்க விட்டதில்லை. மீனாவின் குரலில் இருந்த உண்மை தன்மை அதிகாரிகளையும் தொட்டது. அவள் தொடர்ந்து, நான் என் படிப்பில் எப்போதும் கடுமையாக உழைத்துள்ளேன். இன்று இந்த நேர்காணல் வரை வந்தது எனக்கு ஒரு கனவை போன்றது என்றாள். அவள் வேண்டுமென்றே ரயில் நிலையத்தில் நடந்த சம்பவத்தை குறிப்பிடவில்லை. ஏனென்றால் தன் பரிதாப நிலையை பார்த்து தேர்வு செய்யப்படக்கூடாது, மாறாக தன் திறமையை பார்த்து தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அதிகாரிகள் அவளிடம் தொழில்நுட்ப கேள்விகளை கேட்கத் தொடங்கினர். சில கேள்விகள் எளிமையாகவும் சில மிகவும் கடினமாகவும் இருந்தன. ஆரம்பத்தில் மீனா சற்று தயங்கினாள். ஆனால் மெல்ல மெல்ல அவளது தன்னம்பிக்கை திரும்பியது. அவள் ஒவ்வொரு கேள்விக்கும் யோசித்து தெளிவாக பதிலளித்தாள். அவளுக்கு ஏதேனும் தகவல் தெரியவில்லை என்றால் பொய் சொல்வதற்கு பதிலாக நேர்மையாக, சார், இந்த விஷயத்தில் என் அறிவு வரம்பிற்குட்பட்டது. ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் இதை கண்டிப்பாக கற்றுக்கொள்வேன் என்றாள். அவளது இந்த நேர்மை அதிகாரிகளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனெனில் வழக்கமாக மக்களுக்கு தெரியாத விஷயத்தையும் தெரிந்ததை போல காட்டிக்கொள்வார்கள். சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த நேர்காணலில் மீனா தன் முழு திறமையையும் வெளிப்படுத்தினாள். நேர்காணல் முடிந்ததும் நடுவில் அமர்ந்திருந்த மூத்த அதிகாரி புன்னகையுடன், மீனா, உங்கள் செயல்திறன் மிகவும் நன்றாக இருந்தது. உங்களின் நேர்மையும் தன்னம்பிக்கையும் எங்களுக்கு பிடித்துள்ளன. இறுதி முடிவுகள் இன்று மாலைக்குள் இமெயில் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றார். இதை கேட்டதும் மீனாவின் முகத்தில் நிம்மதியின் லேசான அலை பரவியது. அவள் பணிவாக நன்றி கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். வெளியே வரவேற்பறையில் கார்த்தி ஆவலுடன் அவளுக்காக காத்திருந்தான். மீனா வருவதை கண்டதும் அவன் உடனடியாக எழுந்து நின்று, நேர்காணல் எப்படி இருந்தது என்று கேட்டான். மீனாவின் முகத்தில் இப்போது பழைய பதற்றம் இல்லை. அவள் லேசான புன்னகையுடன், மிகவும் நன்றாக இருந்தது. என் செயல்திறன் நன்றாக இருந்ததாக கூறினார்கள். இறுதி முடிவு இன்று மாலைக்குள் வரும் என்றாள். கார்த்தி நிம்மதி பெருமூச்சு விட்டு, உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இவ்வளவு தடைகளுக்கு பிறகும் பின்வாங்காத ஒருவரை வெற்றியிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது என்றான். அப்போது திடீரென்று கார்த்தியின் மொபைல் ஒலித்தது. அவன் திரையை பார்த்துவிட்டு உடனடியாக அழைப்பை ஏற்றான். அவன், சரி, நான் சரியான நேரத்தில் வந்து விடுவேன். நீங்கள் அனைவரும் கவலையின்றி இருங்கள் என்று மட்டும் கூறிவிட்டு ஃபோனை வைத்தான். மீனா அவளுடன், நீங்கள் ஏதேனும் நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்களா என்று கேட்டாள். கார்த்தி லேசாக புன்னகைத்து, ஆம், ஒரு முக்கியமான பொறுப்பை வகிக்கிறேன் என்றான். அவன் இதற்கு மேல் எதையும் சொல்லவில்லை. கார்த்தியின் இந்த விசித்திரமான எளிமை மீனாவுக்கு இன்னும் ஆச்சரியத்தை அளித்தது. ஆனால் அவள் மேலும் தோண்டி துருவுவது சரியாக இருக்காது என்று நினைத்தாள். இருவரும் வெளியே வந்து ஒரு பெஞ்சில் அமர்ந்தனர். மீனா, நேற்று இரவு முதல் இப்போது வரை நடந்தவை உண்மையதானா என்று எனக்கு இன்னும் நம்ப முடியவில்லை. நேற்று இந்த நேரத்தில் நான் முற்றிலும் உடைந்து போயிருந்தேன். இன்று நான் நேர்காணல் கொடுத்துவிட்டு வெளியே அமர்ந்திருக்கிறேன். இதெல்லாம் உங்களால் மட்டுமே சாத்தியமானது என்றாள். கார்த்தி அமைதியான குரலில், நான் சிறப்பு தகுதி எதுவும் செய்யவில்லையே மீனா. உண்மையான போரை நீங்கள் தான் போராடினீர்கள். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு செய்ய வேண்டியதை மட்டுமே நான் செய்தேன் என்றான். அவனது இந்த அடக்கம் மீனாவின் மனதில் அவன் மீதான மரியாதையை இன்னும் உயர்த்தியது. சிறிது நேரம் கழித்து கார்த்தி, உங்கள் பெற்றோர் எப்போது வந்து சேருவார்கள் என்று கேட்டான். மீனா, அப்பா மதியத்திற்குள் வந்து விடுவதாக கூறினார். அவர்கள் இப்போது நிலையத்திற்கு அருகில் இருக்கலாம் என்றாள். கார்த்தி, அப்படியானால் வாருங்கள், நாம் மீண்டும் நிலையத்திற்கே செல்வோம்.
அவர்கள் வந்தால் உங்களை அங்கேதான் தேடுவார்கள் என்றான். இருவரும் எழுந்து நிலையத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினர். வழிநெடுகிலும் மீனா யோசித்து கொண்டே வந்தாள். இந்த மனிதன் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறான்? எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை, அகந்தையும் இல்லை. ஆனாலும் அவனது வார்த்தைகளில் ஒரு விசித்திரமான வலுவான தன்னம்பிக்கை மிளிர்கிறது. அவன் ஏதோ ஒரு பெரிய இடத்தை சேர்ந்தவன் போல இருக்கிறது. மதியம் சுமார் 1 மணி அளவில் மீனாவின் தந்தையும் அவளது அண்ணனும் நிலையத்தை அடைந்தனர். மீனா தொலைவிலிருந்து அவர்களை பார்த்ததும் ஓடி சென்று தன் தந்தையை கட்டிப்பிடித்து கொண்டாள். இத்தனை மணி நேர பதற்றம், பயம் மற்றும் மன அழுத்தம் அனைத்தும் கண்ணீராக வெளியேறின. தந்தை அவளது தலையை கோதியபடி, அம்மா, நாங்கள் உனக்காக எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? இரவு முழுவதும் ஒரு நொடி கூட கண் உறங்கவில்லை என்றார். மீனா அழுது கொண்டே, அப்பா, கார்த்தி மட்டும் இல்லை என்றால் நான் உங்களிடம் பேசியிருக்கவே முடியாது என்றாள். அவள் தன் தந்தையின் கையை பிடித்து சற்று தொலைவில் நின்று அமைதியாக புன்னகைத்து கொண்டிருந்த கார்த்திக்கை சுட்டி காட்டினாள். மீனாவின் தந்தை கார்த்தியிடம் சென்று உணர்ச்சி வசப்பட்டு அவன் முன் கை கூப்பினார். தம்பி, இந்த அந்நிய நகரத்தில் நீ என் மகளை தனியாக விட்டு விடவில்லை. நீ செய்த உதவிக்கு நாங்கள் வாழ்நாளில் கடன் தீர்க்க முடியாது என்றார். இதை கூறும்போது அவரது கண்கள் கலங்கின. கார்த்தி உடனடியாக முன் வந்து அவரது கைகளை பிடித்து கொண்டு, ஐயா, தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். என்னை சங்கடப்படுத்தாதீர்கள். நான் எந்த உபகாரமும் செய்யவில்லை. என் கடமையை மட்டுமே செய்தேன். இன்று என் தங்கை எங்காவது கஷ்டத்தில் இருந்தால் யாராவது அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று தானே நானும் விரும்புவேன் என்றான். அவனது இந்த வார்த்தைகளை கேட்டதும் மீனாவின் தந்தை இன்னும் உணர்ச்சி வசப்பட்டார். மீனாவின் அண்ணனும் கார்த்தியிடம் வந்து அவனது கையை பிடித்து கொண்டு, அண்ணா, நீங்கள் செய்ததை சொந்த ஆள் கூட செய்ய மாட்டார். நாங்கள் உங்களுக்கு எப்போதும் கடமைப்பட்டு இருப்போம் என்றான். கார்த்தி புன்னகையுடன், நீங்கள் அனைவரும் மீனாவின் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் உடைத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். இப்படிப்பட்ட மகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெருமை என்றான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் அங்கு நின்றிருந்த அனைவரின் கண்களிலும் ஒரு தனித்துவமான ஒளி தெரிந்தது. சில மணி நேர பழக்கத்தில் கார்த்தி அந்த முழு குடும்பத்தின் இதயத்திலும் இடம் பிடித்து விட்டான். அப்போது திடீரென்று நிலையத்திற்கு வெளியே வீதியின் ஓரத்தில் ஒரு மின்னும் கருப்பு நிற ஆடம்பர கார் வந்து நின்றது. காரின் கதவு திறந்தது. தூய்மையான ஆடை அணிந்த ஒரு ஓட்டுநர் வேகமாக இறங்கி நேரடியாக கார்த்தியிடம் வந்தார். அவர் மிகவும் மரியாதையுடன் தலைவணங்கி, ஐயா, கூட்டத்திற்கு நேரமாகிவிட்டது. வாரியத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்றார். இதை கேட்டதும் மீனா, அவளது தந்தை மற்றும் அண்ணன் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் மனதில் ஒரே கேள்வி எழுந்தது. சாதாரண பச்சை நிற சட்டையும் கருப்பு பேண்டும் அணிந்த இந்த இளைஞனை இந்த ஓட்டுநர் ஏன் ஐயா என்று அழைக்கிறார்? இவ்வளவு விலை உயர்ந்த கார் அவனுக்காக ஏன் வந்துள்ளது? கார்த்தி ஓட்டுநரை பார்த்து லேசாக தலையசைத்துவிட்டு பிறகு மீனாவின் பக்கம் திரும்பினான். அவனது முகத்தில் அதே எளிமையான புன்னகை இருந்தது. அவன், இப்போது நான் செல்ல வேண்டும். ஒரு முக்கியமான வேலை உள்ளது. நாம் மீண்டும் எப்போதாவது நிச்சயம் சந்திப்போம் என்று நம்புகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் கவனமாக இருங்கள் என்றான். மீனா ஏதோ கேட்க விரும்பினாள். ஆனால் அவளது வார்த்தைகள் உதடுகளிலேயே நின்றுவிட்டன. கார்த்தி அவளது தந்தையை பார்த்து பணிவாக கைகூப்பிவிட்டு காரில் சென்று அமர்ந்தான். சில நொடிகளில் அந்த கருப்பு நிற ஆடம்பர கார் கூட்ட நெரிசல் மிகுந்த சாலையில் முன்னோக்கி சென்று அவர்களின் கண்களில் இருந்து மறைந்தது. கார் சென்ற திசையையே மீனா நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் இப்போது ஒரே ஒரு கேள்விதான் சுழன்று கொண்டிருந்தது. கார்த்தி உண்மையில் யார்? இரவு முழுவதும் ஒரு சாதாரண பயணியே போல நிலைய பெஞ்சில் அமர்ந்திருந்தவன், தனக்காக சாதாரண உணவை வாங்கி தந்து திருட்டு புகாரை பதிவு செய்ய உதவியவன், அவனுக்காக இவ்வளவு விலை உயர்ந்த காரும் ஓட்டுநரும் காத்திருப்பது ஒரு புதிரை விட குறைவாக இல்லை. மீனாவின் தந்தை அவளது தோளில் கை வைத்து, மகளே, சிலர் தங்கள் நற்செயல்களை ஒருபோதும் விளம்பரப்படுத்த மாட்டார்கள். ஒருவேளை கார்த்தியும் அத்தகைய மனிதர்களில் ஒருவராக இருக்கலாம் என்றார். மீனா மெதுவாக தலையசைத்தாள். ஆனால் அவளது மனதில் இருந்த ஆர்வம் குறையவில்லை. தன் வாழ்க்கையின் மிக கடினமான இரவில் தனக்கு துணையாக இருந்த மனிதன் உண்மையில் எந்த உலகத்தை சேர்ந்தவன் என்று அவள் யோசிக்க தொடங்கினாள். இந்த யோசனையிலேயே மூழ்கிய மீனா தன் தந்தை மற்றும் அண்ணனுடன் நிலையத்தின் ஒரு மூலையில் அமர்ந்தாள். அப்பா, இனி மாலையில் நேர்காணல் முடிவுகள் வந்துவிடும். அதுவரை நாம் இங்கேயே ஓய்வெடுப்போம் என்றார். மூவரும் அங்கு அமர்ந்து கடந்த 24 மணி நேரத்தில் தங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த விசித்திரமான, அதே சமயம்
அழகான சம்பவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். மெல்ல மெல்ல நேரம் கடந்தது. மாலை சுமார் 5 மணி அளவில் மீனாவின் அண்ணன் அவளிடம் கொடுத்திருந்த மொபைல் ஃபோனுக்கு நிறுவனத்திடமிருந்து ஒரு இமெயில் வந்தது. மீனாவின் கைகள் நடுங்கத் தொடங்கின. அவள் பயத்துடனேயே இமெயிலை திறந்தாள். சில வினாடிகள் அவள் திரையையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு திடீரென்று அவளது முகத்தில் மகிழ்ச்சியின் ஒரு பெரிய அலை பரவியது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் துன்பத்தினால் வந்ததல்ல, மாறாக மகிழ்ச்சியினால் வந்தது. அவள் நடுங்கும் குரலில், அப்பா, நான் தேர்வாகிவிட்டேன் என்றாள். இதை கேட்டதுமே அவளது தந்தையின் கண்களிலும் கண்ணீர் வந்துவிட்டது. அவர் தன் மகளை கட்டிப்பிடித்து அவளது நெற்றியில் முத்தமிட்டார். அம்மா, நீ எங்கள் கனவை நிறைவேற்றி விட்டாய். உன் உழைப்பிற்கு பலன் கிடைத்து விட்டது என்றார். மீனாவின் அண்ணனும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து, என் தங்கை நிச்சயம் வெற்றியடைவாள் என்று எனக்கு தெரியும் என்றான். குடும்பமே மகிழ்ச்சியில் திளைத்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை எந்த குடும்பத்தின் மீது துன்பத்தின் மழை விழுந்திருந்ததோ இப்போது அவர்கள் மகிழ்ச்சியில் நனைந்திருந்தார்கள். இந்த தருணம் சாத்தியமாவதற்கு காரணமாக இருந்த கார்த்தியை மீனா மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தாள். அடுத்த நாள் காலை சரியாக 10 மணிக்கு மீனா நிறுவனத்தின் முதன்மை அலுவலகத்திற்கு சென்று பணி நியமனம் தொடர்பான நடைமுறைகளை முடிக்க வேண்டும் என்றும் புதிய ஊழியர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த இமெயிலில் மேலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை படித்ததும் மீனாவின் மனதில் ஒரு புதிய ஆற்றல் நிரம்பியது. இப்போது அவளது வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தில் நின்று கொண்டிருந்தது. அப்பா, இன்று இரவு நாம் அருகில் உள்ள ஏதேனும் ஒரு தங்குமிடத்திலோ அல்லது சாதாரண விடுதியிலோ தங்குவோம். அப்போதுதான் நாளை நீ நிம்மதியாக தயாராகி செல்ல முடியும் என்றார். மூவரும் அப்படியே செய்தனர். அருகில் இருந்த ஒரு சாதாரண தங்குமிடத்தில் இரவை கழித்தனர். அன்று இரவு மீனாவிற்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் இந்த முறை காரணம் பயம் அல்ல, மாறாக ஒரு விசித்திரமான தவிப்பு. நாளை நிறுவனத்தில் கார்த்தியை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா என்று அவள் மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டிருந்தாள். அவள் தன் தந்தையிடம், அப்பா, கார்த்திக்கு இந்த நற்செய்தியை தெரிவிக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நான் தேர்வாகிவிட்டேன் என்று அறிந்தால் அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் என்றாள். தந்தை புன்னகைத்து, அம்மா, நல்ல மனிதர்கள் எப்போதாவது ஒரு முறை மீண்டும் நிச்சயம் சந்திப்பார்கள். உனக்கும் அவருக்குமான சந்திப்பு மீண்டும் நடக்கலாம் என்றார். தன் தந்தையின் இந்த வார்த்தை இவ்வளவு சீக்கிரம் உண்மையாகும் என்று மீனாவிற்கு தெரிந்திருக்கவில்லை. அடுத்த நாள் காலை குடும்பத்தினர் அனைவரும் நேர்த்தியாக முன்பாகவே நிறுவனத்தை அடைந்தனர். எதிரே கண்ணாடியால் ஆன அதே பிரம்மாண்டமான பல அடுக்கு கட்டிடம் காலை வெயிலில் இன்னும் அதிகமாக மின்னிக் கொண்டிருந்தது. மீனா மீண்டும் ஒரு முறை அந்த கட்டிடத்தை பெருமையோடு பார்த்தாள். ஏனெனில் இப்போது அவள் அந்த நிறுவனத்தின் ஊழியர். வரவேற்பறையில் அமர்ந்திருந்த ஊழியர் மீனாவின் ஆவணங்களை பார்த்து புன்னகையுடன், மேடம், உங்களை வரவேற்கிறோம். தயவு செய்து 5வது தளத்தில் உள்ள கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு செல்லுங்கள். இன்று புதிய ஊழியர்கள் அனைவருக்கும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றார். மீனா தன் தந்தையை பார்த்தாள். அப்பா அவளுக்கு வாழ்த்து தெரிவித்து, செல்லம்மா, நாங்கள் இங்கேயே கீழே உனக்காக காத்திருக்கிறோம் என்றார். மீனா லிஃப்டில் ஏறி 5வது தளத்தை அடைந்தாள். அந்த கான்ஃபரன்ஸ் கால் மிகவும் பிரம்மாண்டமாகவும் அற்புதமாகவும் இருந்தது. அங்கு சுமார் 50 புதிய ஊழியர்கள் அமர்ந்திருந்தனர். மேடையில் நிறுவனத்தின் பெரிய லோகோ மின்னிக் கொண்டிருந்தது. நாலாபுரமும் ஒரு உற்சாகமான சூழல் நிலவியது. அனைவரும் நிறுவன தலைவரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர். மீனா காலியாக இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள். அவளுக்கு இருபுறமும் அமர்ந்திருந்த ஊழியர்கள் தங்களுக்குள் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தனர். முதன்முறையாக இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில் பங்கேற்பதால் மீனாவும் ஆவலுடன் மேடையை பார்க்க தொடங்கினாள். அவளது அருகில் அமர்ந்திருந்த ஒரு ஊழியர் மற்றொருவரிடம், நம் நிறுவன தலைவர் மிகப்பெரிய தொழிலதிபர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் மிக சிலரையே சந்திப்பாராம் என்று கூறிக்கொண்டிருந்தார். மற்றொருவர், ஆம், நான் இன்று வரை அவருடைய புகைப்படத்தை செய்தித்தாள்களில் மட்டுமே பார்த்திருக்கிறேன். அவர் மிகவும் எளிமையை விரும்பும் மனிதர் என்றும் யாராலும் அடையாளம் காண முடியாதபடி அடிக்கடி சாதாரண மக்களிடையே கலந்து விடுவார் என்றும் சொல்வார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மீனாவின் மனதில் ஒரு விசித்திரமான சலசலப்பு ஏற்பட்டது. ஏன் என்று தெரியவில்லை. அவளுக்கு மீண்டும் மீண்டும் கார்த்தியின் நினைவே வந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய நிறுவனத்தின் தலைவருக்கும் ஒரு சாதாரண இளைஞனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்று அவள் தன் மனதை தேற்றிக் கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அரங்கம் முழுவதிலும் இருந்த விளக்குகள் மங்கலாயின. சூழலில் ஒரு தீவிரமான அமைதி நிலவியது. எதிரே இருந்த பெரிய கதவு திறந்தது. நிறுவனத்தின் பல மூத்த அதிகாரிகள்
வரிசையாக உள்ளே வரத் தொடங்கினர். அவர்களின் முகங்களில் ஒரு தனித்துவமான மரியாதையும் ஒழுக்கமும் பிரதிபலித்தன. அந்த அதிகாரிகளுக்கு பின்னால் மீனா ஒரு பரிச்சயமான முகத்தை பார்த்தாள். நேற்று ரயில் நிலையத்திற்கு வெளியே அந்த கருப்பு நிற ஆடம்பர காரில் இருந்து இறங்கிய அதே ஓட்டுநர் அவர். மீனாவின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்கப் போவது போல அவளுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. திடீரென்று அரங்கம் முழுவதும் ஒரே நேரத்தில் எழுந்து நின்றது. அனைத்து ஊழியர்களும் மரியாதையுடன் எழுந்து நின்றனர். என்ன நடக்கிறது என்று மீனாவிற்கு புரியவில்லை. என்றாலும் அனைவரையும் பார்த்து அவளும் எழுந்து நிற்பதே சரி என நினைத்தாள். அப்போது கதவிலிருந்து ஒரு பரிச்சயமான உருவம் உள்ளே நுழைந்தது. மீனாவின் பார்வை அந்த முகத்தின் மீது விழுந்த கணமே அவள் அப்படியே உறைந்து போனாள். பச்சை நிற சட்டைக்கும் கருப்பு பேண்டிற்கும் பதிலாக இப்போது அந்த நபர் அடர் பழுப்பு நிறத்தில் ஒரு பிரம்மாண்டமான பிசினஸ் சூட் அணிந்திருந்தார். அவரது தலைமுடி நேர்த்தியாக வாரப்பட்டிருந்தது. நடையில் ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை மிளிர்ந்தது. ஆனால் அவரது முகத்தில் அதே பரிச்சயமான எளிமையான புன்னகை இருந்தது. மீனாவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அவளது வாயிலிருந்து அறியாமலேயே மெல்லிய குரலில் கார்த்தி சார் என்ற வார்த்தை வெளிப்பட்டது. நேற்று வரை ஒரு சாதாரண வேலைக்கு செல்லும் இளைஞன் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தவன் இந்த மிகப்பெரிய நிறுவனத்தின் தலைவராக இருந்தான். மீனாவள் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவளது இதயம் வேகமாக துடித்தது. மனதில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்தன. இரவு முழுவதும் ஒரு சாதாரண பயணியைப் போல தனக்கு துணையாக இருந்தவன், தனக்காக 10 ரூபாய் டீயும் சாதாரண உணவையும் வாங்கி தந்தவன், அவன் கோடிக்கணக்கிலான இந்த நிறுவனத்தின் அதிபரா? கார்த்தி மெல்ல மெல்ல நடந்து மேடையை நோக்கி சென்றான். அவன் மேடையை அடைந்ததும் அங்கிருந்த மூத்த அதிகாரிகள் அனைவரும் ஒன்றாக மரியாதையுடன் காலை வணக்கம் சார் என்றனர். அரங்கம் முழுவதும் கரகோஷத்தால் எதிரொலித்தது. மீனா பேச்சற்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் அந்த கண்ணீர் வியப்பாலும் நன்றியினாலும் வந்ததாகும். தான் ஒரு அறியாத உதவியாளன் என்று நினைத்த மனிதன் உண்மையில் தன் அடையாளத்தை மறைத்து தனக்கு உதவிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்பதை அவள் இப்போது புரிந்து கொண்டாள். கார்த்தி மேடையிலிருந்து மைக்கை பிடித்து புதிய ஊழியர்கள் அனைவரையும் பார்த்து புன்னகைத்தான். அவன், முதலில் இந்த நிறுவன குடும்பத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றிலிருந்து நீங்கள் வெறும் ஊழியர்கள் மட்டுமல்ல, இந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்றான். அவனது குரலில் அதே அமைதியும் சொந்த பந்தமும் இருந்தன. அதைத்தான் மீனா ரயில் நிலையத்திலும் உணர்ந்திருந்தாள். அரங்கம் முழுவதும் கவனமாக அவளது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தது. கார்த்தி தொடர்ந்து, நான் உங்களிடம் ஒரு விஷயம் கூற விரும்புகிறேன். அதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிறுவனத்தின் மிகப்பெரிய பலமும் அதன் பெரிய கட்டிடங்களோ அல்லது அதன் பணமோ அல்ல. நேர்மையும் உழைப்பும் கொண்ட ஊழியர்களே எந்த ஒரு நிறுவனத்தின் உண்மையான பலம். இங்கே ஒவ்வொரு நபருக்கும் அவருடைய வேலை, திறமை மற்றும் எண்ணத்தின் அடிப்படையில் மட்டுமே மரியாதை கிடைக்கும். தனிப்பட்ட பரிந்துரையினாலோ அல்லது பதவியினாலோ அல்ல என்றான். அவனது இந்த வார்த்தைகளை கேட்டு அரங்கத்தில் இருந்த ஒவ்வொரு ஊழியரும் ஊக்கம் பெற்றனர். கார்த்தி கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனது சொந்த வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து வெளிப்பட்டது என்பதை மீனா உணர்ந்தாள். பேசிக்கொண்டே இருக்கும்போது கார்த்தியின் பார்வை சில நொடிகள் மீனாவின் மீது விழுந்தது. ஒரு கணம் இருவரின் பார்வைகளும் சந்தித்தன. இப்போது அனைவரின் முன்னிலையிலும் அவன் தன்னை அடையாளம் கண்டு கொள்வான் என்று மீனா நினைத்தாள். ஆனால் கார்த்தி அப்படி எதுவும் செய்யவில்லை. அவன் மிகவும் இயல்பாக தன் பார்வையை நகர்த்தி பேச்சை தொடர்ந்தான். மீனாவை தெரியாதது போல தனக்கு தனியாக உதவி செய்தான் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்று கார்த்தி விரும்புவதை மீனா புரிந்து கொண்டாள். அவனது இந்த செயல் மீனாவின் மனதில் அவன் மீதான மரியாதையை இன்னும் ஆழமாக்கியது. உரை முடிந்ததும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது. புதிய ஊழியர்களுக்கு நிறுவனத்தின் விதிகள், பொறுப்புகள் மற்றும் வேலை செய்யும் முறைகள் பற்றி விளக்கப்பட்டன. நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஒவ்வொரு புதிய ஊழியரும் வரிசையாக சென்று தலைவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவரது ஆசியை பெற வாய்ப்பளிக்கப்பட்டது. இதை கேட்டதும் மீனாவின் இதயம் மீண்டும் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. தன் முறை வரும்போது கார்த்தியிடம் என்ன பேசுவது என்று அவள் யோசிக்க தொடங்கினாள். ஒவ்வொரு ஊழியராக கார்த்தியிடம் சென்று அவனை சந்தித்து திரும்பிக் கொண்டிருந்தனர். அனைவரின் முகத்திலும் ஒரு தனித்துவமான மகிழ்ச்சியும் பெருமையும் பிரதிபலித்தன. ஏனெனில் அவ்வளவு பெரிய தொழிலதிபரை
இவ்வளவு எளிமையாக சந்திப்பது அவர்களுக்கு ஒரு கனவை போல இருந்தது. மெல்ல மெல்ல மீனாவின் முறை வந்தது. அவள் தயக்கத்துடனும் துடிக்கும் இதயத்துடனும் கார்த்தியின் முன்னால் சென்றாள். அவளது கண்களில் நன்றியுணர்ச்சியின் கண்ணீர் நிறைந்தது. சில நொடிகள் அவளால் எதுவும் பேசவே முடியவில்லை. பிறகு மெல்லிய குரலில், சார், உங்கள் உண்மையான அடையாளத்தை என்னிடம் ஏன் மறைத்தீர்கள் என்று கேட்டாள். கார்த்தி லேசாக புன்னகைத்தான். அவன் அமைதியாகவும் தீவிரமாகவும், நான் அன்றைய இரவே இந்த நிறுவனத்தின் தலைவர் என்று உன்னிடம் சொல்லியிருந்தால் உனக்கு இந்த வேலை என் பரிந்துரையினால் தான் கிடைத்தது என்று நீ எப்போதும் நினைத்திருப்பாய். ஆனால் இந்த வெற்றி முற்றிலும் உன்னுடைய சொந்த உழைப்பின் பலன் என்ற நம்பிக்கை உன்னுள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றான். இதை கேட்ட மீனாவின் கண்கள் கலங்கின. கார்த்தி தனக்கு உதவி செய்தது மட்டுமின்றி தன் சுயமரியாதையையும் பாதுகாத்துள்ளான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். மீனா தழுதழுத்த குரலில், சார், அன்று இரவு நீங்கள் எனக்கு கிடைக்காமல் போயிருந்தால் நான் நேர்காணல் வரை கூட வந்திருக்க முடியாது. நீங்கள் செய்ததற்கு என்னிடம் வார்த்தைகளே இல்லை என்றாள். கார்த்தி மிகவும் பணிவோடு, நான் மனித நேயத்தை மட்டுமே செலுத்தினேன் மீனா. நினைவில் வைத்துக்கொள், நீ அடைந்துள்ள இந்த இடம் உன்னுடைய தைரியத்திற்கும் உழைப்பிற்கும் கிடைத்த வெற்றி, வேறு யாருடையதும் அல்ல. நான் ஒரு காரணியாக மட்டுமே இருந்தேன் என்றான். அவனது இந்த வார்த்தைகள் மீனாவிற்குள் தன்னம்பிக்கையின் ஒரு புதிய ஜோதியை ஏற்றி வைத்தன. அப்போது கார்த்தியின் தனிச் செயலாளர் அருகில் வந்து மெதுவாக, சார், இயக்குநர்கள் வாரியத்தின் கூட்டம் தொடங்க போகிறது. உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்றார். கார்த்தி தலையசைத்து செல்ல திரும்பினான். செல்லும்போது ஒரு கணம் நின்று மீனாவை பார்த்து, மீனா, ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கையில் நீ எவ்வளவு உயரத்தை அடைந்தாலும் அவ்வளவு பணிவாக இரு. ஏனெனில் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது பதவியிலோ பணத்திலோ இல்லை, அவனது பணிவிலும் நடத்தையிலும் தான் உள்ளது என்றான். மீனா மரியாதையுடன் தலையை குனிந்து கொண்டாள். கார்த்தி சென்ற பிறகு மீனா சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தாள். அவளது மனதில் எண்ணங்களின் புயல் வீசிக்கொண்டிருந்தது. ஒரு சாதாரண பயணியாக தான் நினைத்த மனிதன் ஒரு தொழிலதிபர் மட்டுமல்ல, செல்வத்தோடு மனித நேயமும் நிறைந்த ஒரு மாபெரும் மனிதர். இன்று தான் ஒரு வேலையை மட்டும் பெறவில்லை, வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தையும் கற்றுக்கொண்டோம் என்பதை மீனா உணர்ந்தாள். ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் அவனது பணம் அல்ல, அவனது நல்ல உள்ளமே. நிகழ்ச்சி முடிந்ததும் மீனா கீழே வந்தாள். அங்கே அவளது தந்தையும் அண்ணனும் காத்து கொண்டிருந்தனர். அவள் ஓடி சென்று தன் தந்தையிடம், ரயில் நிலையத்தில் தங்களுக்கு உதவிய அதே கார்த்தி தான் இந்த முழு நிறுவனத்தின் தலைவர் என்ற உண்மையை சொன்னாள். இதை கேட்ட மீனாவின் தந்தையும் அண்ணனும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தந்தையின் கண்கள் கலங்கின. அவர் கைகூப்பி, இவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தும் நம் மகளுக்கு இந்த அளவிற்கு உதவிய அந்த மனிதனை இறைவன் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகில் மிக சிலரே உள்ளனர் என்றார். மீனாவின் அண்ணன், உண்மையிலேயே இப்படிப்பட்ட மனிதர் லட்சத்தில் ஒருவர். இவ்வளவு செல்வமும் பெரிய பதவியும் இருந்தும் அவரிடம் சிறிதும் தலைக்கணம் இல்லை என்றான். மீனா உணர்ச்சி வசப்பட்டு, அப்பா, கார்த்தி சார் எனக்கு வேலையை மட்டும் தரவில்லை, வாழவும் கற்றுக் கொடுத்துள்ளார். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நம் தைரியத்தையும் நேர்மையையும் கைவிடாவிட்டால் ஏதேனும் ஒரு நாள் நிச்சயம் வழி பிறக்கும் என்பதை அவர் எனக்கு உணர்த்தியுள்ளார் என்றாள். மூவரின் கண்களிலும் அந்த மாமனிதர் மீதான ஆழமான மரியாதை மிளிர்ந்தது. அன்று மீனா தன் மனதிற்குள் ஒரு உறுதியான சபதம் எடுத்தாள். கார்த்தி எந்த ஒரு சுயநலமும் இன்றி தன் அடையாளத்தை காட்டாமல் தனக்கு உதவியது போல தன் வாழ்நாளில் எங்காவது எவரேனும் தேவை உள்ளவரை கண்டால் அவருக்கு உதவுவதில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்று தீர்மானித்தாள். கார்த்தி கற்றுக் கொடுத்தது போல இந்த வெற்றியை தன் தலைக்கு ஏற்றி கொள்ளாமல் எப்போதும் பணிவோடு இருக்கப் போவதாக முடிவெடுத்தாள். அடுத்த சில நாட்களில் மீனா தன் வேலையை முழு ஈடுபாட்டுடனும் உழைப்புடனும் தொடங்கினாள். அவள் தினமும் நேரத்திற்கு முன்பாகவே அலுவலகம் வந்து தன் கடமைகளை செவ்வனே செய்தாள். அவளது நேர்மையும் திறமையும் விரைவில் பிற அதிகாரிகளின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆனால் அவள் கார்த்தியை மீண்டும் அடிக்கடி சந்திக்கவில்லை. அவன் தன் கார்ப்பரேட் கடமைகளில் பிஸியாக இருந்தான். இருப்பினும் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் 5வது தளத்தை கடக்கும் போதெல்லாம் மீனாவின் நினைவில் அந்த ரயில் நிலைய இரவும் கார்த்தி கூறிய பணிவே உண்மையான செல்வம் என்ற வார்த்தைகளும் எப்போதும் ஒளிர தவறவில்லை. ஆனால் அவள் கார்த்தியை ஒருபோதும் மறக்கவில்லை. அவளுக்கு ஏதேனும் கஷ்டம் வரும்போதெல்லாம் அவன் கூறிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து
அதிலிருந்து தைரியம் பெறுவாள். அவளது மனதிற்குள் எப்போதும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. கார்த்தியை மீண்டும் சந்தித்து அவனுக்கு சரியான நன்றி சொல்வதற்கான வாய்ப்பு என்றாவது கிடைக்குமா என்று. ஒரு நாள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நிறுவனத்தில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போவதாக மீனா கேள்விப்பட்டாள். நிறுவனத்தின் சில பழைய அதிகாரிகளின் வேலையில் முறைகேடு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தலைவர் கார்த்தி தாமே இந்த விவகாரத்தை ஆழமாக விசாரித்து வருவதாகவும் வதந்தி பரவியது. அவ்வளவு பெரிய நிறுவனத்திலும் சிலர் தவறான வழியில் செல்ல முடியும் என்பதை அறிந்து மீனா ஆச்சரியம் அடைந்தாள். ஆனால் கார்த்தி எடுக்கும் எந்த ஒரு முடிவும் நீதியுடனும் நேர்மையுடனும் மட்டுமே இருக்கும் என்று அவள் அவனை முழுமையாக நம்பினாள். இந்த விவகாரம் விரைவில் அவளது வாழ்க்கையையும் கார்த்தியின் வாழ்க்கையையும் மீண்டும் நேருக்கு நேர் கொண்டு வரப்போகிறது என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. அங்கிருந்த கார்த்தியும் தன் பரபரப்பான வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்தில் அன்றைய இரவின் சம்பவத்தை நினைத்து பார்த்து கொண்டிருந்தான். உடைந்து போயிருந்த ஒரு பெண் தன் தைரியத்தின் பலத்தால் தன் விதியை எவ்வாறு மாற்றிக்கொண்டாள் என்று அவன் யோசித்து கொண்டிருந்தான். அவன் தன் உதவியாளரிடம் மீனாவின் வேலையை பற்றிய தகவல்களை கேட்டான். உதவியாளர், சார், மீனா மிகவும் உழைப்பாளி. குறைந்த நேரத்திலேயே அவள் தன் வேலையால் அனைவரையும் கவர்ந்துள்ளாள். அனைத்து அதிகாரிகளும் அவளை புகழ்கிறார்கள் என்றார். இதை கேட்டதும் கார்த்தியின் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை அரும்பியது. தான் நம்பிய ஒரு பெண் அந்த நம்பிக்கைக்கு முற்றிலும் பாத்திரமாக நடந்து கொள்கிறாள் என்பதில் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் நிறுவனத்திற்குள் நடந்து கொண்டிருந்த அந்த முறைகேட்டின் வேர்கள் அவன் நினைத்ததை விட மிகவும் ஆழமாக இருந்தன. சில சுயநலவாதிகள் தங்கள் சொந்த லாபத்திற்காக நிறுவனத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். தங்கள் இந்த தவறான செயல் யாருக்கும் தெரியக்கூடாது என்றும் விரும்பினர். கார்த்தி இந்த விவகாரத்தின் ஆழத்திற்கு செல்ல செல்ல அவனுக்கு முன்னே ஒரு பெரிய சதியின் அடுக்குகள் அவிழ்ந்து கொண்டே இருந்தன. இந்த சதியின் தாக்கம் நிறுவனத்தின் மீது மட்டுமல்லாமல் உண்மை மற்றும் உழைப்பின் வழியில் நடந்து கொண்டிருந்த நேர்மையான ஊழியர்களின் மீதும் விழப்போவதாக இருந்தது. அறியாமலேயே மீனாவும் இந்த முழு புயலின் மையத்திற்கு மிகவும் அருகில் சென்று கொண்டிருந்தாள். வரவிருக்கும் நாட்களில் மீனாவின் நேர்மைக்கும் கார்த்தியின் உண்மைக்கும் ஒரு கடுமையான சோதனை ஏற்பட போகிறது. ஒருபுறம் தங்களின் சுயநலத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய மனிதர்கள் இருந்தனர். மறுபுறம் கார்த்தி மற்றும் மீனா போன்றவர்கள் இருந்தனர். அவர்களுக்கு நேர்மையும் மனித நேயமுமே மிகப்பெரிய செல்வமாக இருந்தது. இந்த மோதலை இனி தவிர்க்க முடியாது என்ற நிலை உருவானது. மீனா எந்த அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் தன் புதிய வாழ்க்கையை தொடங்கினாலோ அதன் மீது விரைவில் ஒரு பெரிய சவாலின் நிழல் சூழப்போவதாக இருந்தது. மீனா நிறுவனத்தில் வேலை செய்ய தொடங்கி இப்போது சில வாரங்கள் கடந்திருந்தன. அவளது உழைப்பும் நேர்மையும் மெல்ல மெல்ல அலுவலகம் முழுவதும் பேசப்பட தொடங்கின. ஆனால் இதற்கு இடையில் நிறுவனத்திற்குள் ஒரு ஆழமான சதி வெந்து கொண்டிருந்தது. அதன் குறிப்பு இன்னும் மிக சிலருக்கே தெரிந்திருந்தது. நிறுவனத்தின் நிதித்துறையின் மூத்த அதிகாரியான விக்ராந்த் என்பவரை மக்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவராக கருதினர். அவர் கடந்த பல ஆண்டுகளாக நிறுவனத்தின் கணக்கு வழக்குகளில் முறைகேடு செய்து அமைதியாக பெரிய தொகையை தன் பாக்கெட்டில் போட்டு கொண்டிருந்தார். தன்னுடைய இந்த சாதுரியம் யாருக்கும் தெரிய வராது என்று அவன் நினைத்தான். ஆனால் கார்த்தி நிறுவனத்தின் கணக்குகளை ஆழமாக பரிசோதிக்க தொடங்கியதிலிருந்து விக்ராந்தின் கால்களுக்கு கீழே நிலநடுக்கம் ஏற்பட்டது. அவன் எந்த விலையை கொடுத்தாவது உண்மையை மறைக்க விரும்பினான். இதற்காக அவன் ஒரு ஆபத்தான திட்டத்தை தீட்டினான். இந்த முழு ஊழலின் பழியையும் ஏதேனும் ஒரு புதிய மற்றும் பலவீனமான ஊழியர் மீது போட்டுவிட்டால் என்ன என்று யோசித்தான். விக்ராந்தின் பார்வை மீனாவின் மீது விழுந்தது. அவள் புதியவள். அவளுக்கு பின்னால் பெரிய ஆதரவு எதுவும் இல்லை. மேலும் அவள் நிதித்துறை சார்ந்த சில ஃபைல்களிலும் வேலை செய்து வந்தாள். எல்லா பழியையும் மீனாவின் மீது சுமத்திவிட்டால் தான் எளிதாக தப்பித்து விடலாம் என்றும் மீனா போன்ற ஒரு சாதாரண பெண்ணால் எதுவும் செய்ய முடியாது என்றும் விக்ராந்த் நினைத்தான். ஒரு நாள் விக்ராந்த் ரகசியமாக சில போலியான ஆவணங்களை தயாரித்தான். அவற்றில் சில பண முறைகேடுகளை மீனாவின் பெயரோடு இணைத்தான். அவன் மிகவும் சாதுரியமாக மீனாவின் கம்ப்யூட்டரிலிருந்து சில ஃபைல்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். பிறகு அவனே ஒரு புகாரை தயார் செய்து அதை தலைவருக்கு கொண்டு சேர்க்க ஏற்பாடு செய்தான். அடுத்த நாளே அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மீனா திடீரென்று தலைவரின் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டாள். அவள் அங்கு சென்றபோது அறையில் கார்த்தியுடன் விக்ராந்த் மற்றும் சில மூத்த அதிகாரிகளும் இருப்பதை கண்டாள். அனைவரின் முகத்திலும் தீவிரத்தன்மை நிலவியது. மீனாவின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. விக்ராந்த் முன்னே வந்து கடுமையான குரலில், சார்,
இதோ அந்த ஆதாரங்கள். இந்த ஆவணங்களிலிருந்து நிறுவனத்தின் பணத்தில் நடந்துள்ள முறைகேட்டிற்கு பின்னால் இந்த புதிய ஊழியர் மீனாவின் கைதான் உள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது என்றான். இதை கேட்டது மீனாவின் கால்களுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அவளது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. மீனா நடுங்கும் குரலில், சார், நான் அப்படி எதுவும் செய்யவில்லை. இதெல்லாம் என்னவென்று எனக்கு தெரியாது. நான் எப்போதும் நேர்மையாகவே என் வேலையை செய்திருக்கிறேன் என்றாள். ஆனால் விக்ராந்த் இடையில் குறுக்கிட்டு, ஆதாரங்கள் பொய் சொல்லாது. இந்த ஆவணங்கள் அனைத்தும் இதற்கு சாட்சி சொல்கின்றன என்றான். அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. மற்ற அதிகாரிகளும் ஆவணங்களை பார்த்து மீனாவை சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்க தொடங்கினர். இவ்வளவு அமைதியாக காணப்படும் ஒரு பெண் இப்படி செய்ய முடியுமா என்று யாருக்கும் நம்பிக்கை வரவில்லை. ஆனால் காகிதங்களுக்கு முன்னே அனைவரும் மௌனமாக இருந்தனர். மீனாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இதுவரை கார்த்தி முற்றிலும் அமைதியாக அமர்ந்து அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான். அவன் மீனாவை பார்த்தான். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் ஒரு உண்மையும் பிரதிபலித்தது. கார்த்திக்கு அந்த பெண்ணை பற்றி நன்றாக தெரியும். ரயில் நிலையத்தின் அந்த இரவை அவன் பார்த்திருந்தான். மீனா பசியோடு இருந்தபோதும் அவனிடமிருந்து பணம் வாங்க மறுத்ததை அவன் கண்டிருந்தான். கார்த்தி அமைதியான ஆனால் உறுதியான குரலில், விக்ராந்த் சார், குற்றம் சாட்டுவது மிகவும் எளிது. ஆனால் ஒருவனின் வாழ்க்கையை அழிப்பதற்கு முன்பு உண்மை முழுமையாக வெளிவருவது அவசியம் என்றான். பிறகு தன் உதவியாளரை பார்த்து, கடந்த 3 மாதங்களின் அனைத்து கணக்குகளின் டிஜிட்டல் தணிக்கை அறிக்கையையும் ஒவ்வொரு ஃபைலின் முழு பதிவையும் என் முன் கொண்டு வாருங்கள் என்றான். இதை கேட்டதும் விக்ராந்தின் முகத்தில் ரத்தம் வற்றி போனது. கார்த்தி இந்த விவகாரத்தை இவ்வளவு நுட்பமாக விசாரிப்பான் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் பதற்றத்துடன், சார், இதற்கு என்ன அவசியம்? ஆதாரங்கள் தான் கண்முன்னே இருக்கிறது என்றான். கார்த்தி அவனது கண்களை பார்த்து, நீங்கள் சரியாக இருந்தால் உங்களுக்கு பயப்பட என்ன அவசியம் என்றான். சிறிது நேரத்தில் தொழில்நுட்ப குழு முழு டிஜிட்டல் அறிக்கையுடன் வந்தது. கார்த்தி தானே ஒவ்வொரு ஆவணமாக நுணுக்கமாக பரிசோதித்தான். கம்ப்யூட்டர் பதிவுகளிலிருந்து எந்த ஃபைல்களில் முறைகேடு செய்யப்பட்டதோ அவை மீனாவால் மாற்றப்படவில்லை என்பதும், வேறு ஒருவரின் கம்ப்யூட்டரில் இருந்து மாற்றப்பட்டுள்ளது என்பதும் தெளிவாக தெரிந்தது. அந்த கம்ப்யூட்டர் விக்ராந்தின் துறையை சேர்ந்தது. கார்த்தி அறிக்கையை முன்வைத்து, விக்ராந்த், இந்த ஃபைல்கள் மாற்றப்பட்ட நேரத்தில் மீனா அலுவலகத்திலேயே இருக்கவில்லை என்பதையும், எந்த கம்ப்யூட்டரிலிருந்து இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டதோ அது உங்களுடைய துறையை சேர்ந்தது என்பதையும் இந்த பதிவுகள் கூறுகின்றன என்றான். இதை கேட்டதும் விக்ராந்தின் நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்பின. அவனது சாதுரியம் அனைத்தும் வீணானது. கார்த்தி தொடர்ந்து, ஒரு மனிதன் எவ்வளவுதான் சாதுரியமாக பொய்களை பின்னினாலும் உண்மை என்றாவது ஒரு நாள் அந்த வலையை கிழித்து கொண்டு வெளியே வந்தே தீரும் என்றான். விக்ராந்த் இப்போது முழுமையாக சிக்கிக் கொண்டான். அவனிடம் சொல்வதற்கு வார்த்தைகள் எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. இறுதியாக அவன் தன் தலையை குனிந்து தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அறை முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை மீனாவை சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்த்த அதிகாரிகள் இப்போது தங்களை நினைத்து வெட்கப்பட்டனர். மீனாவின் கண்களிலிருந்து இடைவிடாமல் கண்ணீர் வழிந்தது. ஆனால் இப்போது இந்த கண்ணீர் துயரத்தினால் வந்ததல்ல, மாறாக உண்மை வெற்றி பெற்றது என்ற நிம்மதியினால் வந்ததாகும். கார்த்தி விக்ராந்தை பார்த்து கடுமையான குரலில், நீங்கள் நிறுவனத்திற்கு துரோகம் செய்தது மட்டுமன்றி ஒரு நிரபராதியான உழைப்பாளி பெண்ணின் வாழ்க்கையை அழிக்கவும் முயற்சித்துள்ளீர்கள். இது மிகப்பெரிய குற்றம் என்றான். விக்ராந்தை நிறுவனத்திலிருந்து உடனடியாக நீக்குமாறும் சட்டப்படி அவர் மீது முழு நடவடிக்கை எடுக்குமாறும் அவன் உத்தரவிட்டான். இதன் பிறகு கார்த்தி மீனாவின் பக்கம் திரும்பினான். அவனது கடுமை இப்போது மென்மையாக மாறியிருந்தது. அவன், என்னை மன்னித்து விடு மீனா, நீ இந்த முழு பிரச்சனையையும் சந்திக்க வேண்டியதாகிவிட்டது. ஆனால் உன் நேர்மையின் மீது இனி எப்போதும் யாரும் விரல் நீட்டக்கூடாது என்பதற்காகவே உண்மை அனைவரின் முன்னிலையிலும் வர வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றான். மீனா கண்ணீரை துடைத்து கொண்டு, சார், எனக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கை இருந்தது என்றாள். கார்த்தி புன்னகைத்து, இந்த நம்பிக்கையும் இந்த உண்மையும் தான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலம். கஷ்டமான நேரத்திலும் நீ உன் பொறுமையை இழக்கவில்லை. இதுவே உன்னுடைய மிகப்பெரிய வெற்றி என்றான். அவனது வார்த்தைகளை கேட்ட அங்கிருந்த அனைத்து அதிகாரிகளும் மீனாவை மரியாதையான பார்வையுடன் பார்த்தனர். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை எந்த பெண்ணை அனைவரும் சந்தேகப்பட்டார்களோ இப்போது அவளே அனைவருக்கும் நேர்மையில் முன்னுதாரணமாக மாறினாள். இந்த சம்பவத்திற்கு பிறகு
நிறுவனத்தில் மீனா மீதான மரியாதை இன்னும் அதிகரித்தது. மீனாவின் உண்மையையும் தைரியத்தையும் கண்டு அவளுக்கு ஒரு பெரிய பொறுப்பை வழங்க கார்த்தி முடிவெடுத்தான். மீனா தன் திறமையால் நிறுவனத்தை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்வதற்காக அதே துறையில் அவளுக்கு ஒரு முக்கியமான பதவியை வழங்கினான். மீனாவுக்கு இது ஒரு கனவு நனவானது போல இருந்தது. மீனா வீட்டிற்கு தொலைபேசி வழியே தன் பெற்றோரிடம் இந்த விவகாரத்தை சொன்னபோது அவர்களின் கண்களிலிருந்து மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. அவளது தந்தை, மகளே, உன்னை குறித்து எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. ஒவ்வொரு கஷ்டத்திலும் உனக்கு துணையாக இருந்த அந்த கார்த்தி போன்ற மனிதனின் இந்த உதவியை எங்களால் ஒருபோதும் மறக்க முடியாது என்றார். மீனா, அப்பா, கார்த்தி சார் போன்ற மனிதர்கள் இந்த உலகில் உண்மையிலேயே மிகவும் குறைவு என்றாள். சில நாட்களுக்கு பிறகு நிறுவனத்தில் அனைத்து ஊழியர்களுக்காகவும் ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் கார்த்தி மேடைக்கு வந்து அனைத்து ஊழியர்களையுமே விழித்து பேசினான். இன்று நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய உண்மை சம்பவத்தை கூற விரும்புகிறேன். பிறகு அவன் யாருடைய பெயரையும் குறிப்பிடாமல் ரயில் நிலையத்தின் இந்த முழு இரவின் கதையை கூறினான். அரங்கம் முழுவதும் அமைதியாக அவனது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தது. கதையை முடித்த பிறகு கார்த்தி புன்னகையுடன், அன்று இரவு நான் இந்த நிறுவனத்தின் தலைவர் என்பதால் யாருக்கும் உதவவில்லை. நான் முதலில் ஒரு மனிதன் என்பதால் உதவினேன். மனிதநேயத்தை விட பெரிய பதவியோ பணமோ இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை என்றான். அவ்வளவு கூறிவிட்டு அவன் மீனாவை மேடைக்கு அழைத்தான். மீனா தயக்கத்துடன் மேடையை அடைந்தாள். கார்த்தி அனைவரிடமும் இவரது தேர்வு முற்றிலும் இவரது திறமை மற்றும் உழைப்பின் அடிப்படையில் மட்டுமே நடந்தது. இவர் மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. தன் நேர்மையையும் கைவிடவில்லை. நாம் அனைவரும் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். அரங்கம் முழுவதும் கரகோஷத்தால் எதிரொலித்தது. மீனா நடுங்கும் கரங்களால் மைக்கை பிடித்து உணர்ச்சி வசப்பட்ட குரலில், அன்று இரவு இந்த உலகில் எனக்கு என்று யாருமே இல்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் நல்ல மனிதர்கள் இன்றும் கூட வாழ்கிறார்கள் என்பதை கார்த்தி சார் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் அன்று எனக்கு துணையாக இல்லை என்றால் நான் இன்று இங்கே நின்றிருக்க முடியாது. நான் வாழ்நாள் முழுவதும் அவருக்கும் இந்த நிறுவனத்திற்கும் கடமைப்பட்டிருப்பேன் என்றாள். காலம் கடந்தது. மீனா தன் உழைப்பு, ஈடுபாடு மற்றும் நேர்மையால் நிறுவனத்தின் மிகவும் நம்பிக்கையான ஊழியர்களில் ஒருவராக மாறினாள். அன்று தான் எடுத்த சபதத்தையும் அவள் மறக்கவில்லை. இப்போது அவளும் எங்கேனும் ஒரு தேவையுள்ளவரை கண்டால் எந்த சுயநலமும் இன்றி அவருக்கு உதவ முன்னே வந்தாள். கார்த்தி அவளுக்கு உதவியது போலவே மறுபுறம் கார்த்தியும் முன்பு போலவே எளிமையுடன் மக்களுக்கு உதவி வந்தான். கோடிக்கணக்கிலான நிறுவனத்தின் முதலாளி அடிக்கடி சாதாரண ஆடைகளில் சென்று சாதாரண மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அமைதியாக அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்பது மிக சிலருக்கே தெரிந்திருந்தது. அவனை பொறுத்தவரை ஒருவருக்கு உதவுவது என்பது உபகாரம் அல்ல, மாறாக மனிதநேயத்தின் மிகப்பெரிய கடமையாகும். ரயில் நிலையத்தின் அந்த ஒரு இரவு மீனாவின் முழு வாழ்க்கையையும் மாற்றி அமைத்தது. அன்று இரவு அவள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டாள். ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது ஆடைகளிலோ அவனது பதவியிலோ அல்லது அவனது பணத்திலோ இல்லை. மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது நடத்தை, அவனது நற்பண்புகள் மற்றும் கஷ்டமான நேரத்தில் ஒருவருக்கு நீட்டும் உதவிகரத்தில் தான் உள்ளது. இன்று மீனாவிடம் ஒரு நல்ல வேலை இருந்தது, மரியாதை இருந்தது, பாதுகாப்பான எதிர்காலம் இருந்தது. ஆனால் இவை அனைத்தையும் விட மேலாக அவளிடம் ஒரு தெரியாத வாலிபனிடமிருந்து கிடைத்த வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற பாடம் இருந்தது. தான் தன் வாழ்க்கையில் மனிதநேயத்தின் இந்த வெளிச்சத்தை எப்போதும் எரிய வைப்பது என்றும் அதை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்ப்பது என்றும் அவள் மனதிற்குள் உறுதி எடுத்து கொண்டாள். காலப்போக்கில் மீனா தன் குடும்பத்தின் கனவை நனவாக்கியது மட்டுமன்றி தன் பெற்றோரின் பெயரையும் காப்பாற்றினாள். பயந்து பயந்து இவ்வளவு பெரிய நகரத்திற்கு அவர்கள் அனுப்பி வைத்த மகள் இன்று ஒரு பெரிய நிறுவனத்தில் மரியாதைக்குரிய பதவியில் வேலை செய்து கொண்டிருப்பதை எண்ணி அவளது தந்தையின் தலை பெருமையால் உயர்த்தது. அவர்களின் தியாகத்திற்கும் மீனாவின் உழைப்பிற்கும் உரிய பலன் இன்று அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. ஒரு மனிதன் தன் நேர்மை, தைரியம் மற்றும் நல்ல செயல்களில் உறுதியாக இருந்தால் எவ்வளவு பெரிய கஷ்டமும் அவனது வழியை மறிக்க முடியாது என்பதை இந்த முழு கதையும் நிரூபித்து விட்டது. கஷ்டமான நேரத்தில் எந்த சுயநலமும் இன்றி உங்களுக்கு துணையாக இருப்பவனே மிகவும் பணக்கார மனிதன். அவனது பாக்கெட்டில் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும். இவ்வாறு ஒரு உடைந்த மாலையில் தொடங்கிய இந்த கதை
நம்பிக்கை, மனித நேயம் மற்றும் உண்மையின் ஒரு அழகிய காலையில் வந்து நிறைவடைந்தது. மீனா மற்றும் கார்த்தியின் இந்த கதை இன்றைக்கும் இந்த உலகில் நன்மையும் மனித நேயமும் உயிரோடு இருக்கிறது என்று நம்பும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முன்னுதாரணமாக மாறியது. நன்றி.